இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிற இந்த நாளிலும் யெகோவா ஏலோனி ஏலோஹேனு, யெகோவா ஏலோஹேனு என்கிற பதத்தை நாம் பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் நமது தேவனாகிய கர்த்தர். யெகோவா ஏலோஹேனு எப்படி வாசிக்கலாம்? யெகோவா ஏலோஹேனு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கீதங்களின் புஸ்தகம் 99 அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவருளினீர், நீர் அவர்கள் கிரியை நிமித்தம் நீதியை சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாகி இருந்தீர். நம்முடைய தேவனாகி கர்த்தர் உயர்த்தி நம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகி கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். இங்க சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நமக்கென்று கொடுக்கப்பட்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப அந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ம ஏற்றுக்கிறோமா? அந்த தேவனாகிய கர்த்தரை யார்? கிறிஸ்து. அது எப்படி கிறிஸ்துன்னு சொல்றீங்க? யெகோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், யெகோவாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே நாமத்தை உடையவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்துல யெகோவான் அழைக்கப்பட்டார், புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா? இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வார்த்தை மாம்சமாகி, இது வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை தான் அன்னைக்கு தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அப்போ வார்த்தையாகிய ஆண்டவர் மாம்சமாகிறார். சீசர்கள் சொல்றார், முதலாவது சொன்ன மாதிரி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்போ இங்கே வேத பாரகர் பரிசேயர் சதுசேயர்ல இயேசு கிறிஸ்து மேல ஏன் கோபப்பட்டாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு சந்தோஷப்பட்டான். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண்கிறா, தேவனுக்கு சமமாய் தன்னை உயர்த்துகிறார், தேவனுக்கு சமமாய் தன்னை உயர்த்துகிறார். அடுத்தால சொல்லுவார், ஒருத்தன் திமிர்வாதக்காரனை முன்னால கடத்துவாங்க, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, பொங்கி எழுந்துருவாங்க. பாவங்கள் மன்னிப்பதற்கு தேவனுக்கு தவிர உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு சொல்வாரு, எனக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் கர்த்தருங்க, வானத்திலிருந்து வந்த கர்த்தரானவர். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் தெளிவு எழுதுவார், முந்தின மனுஷனாய் இருக்கிற ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், பிந்தின மனுஷனானவர் வானத்தில் இருந்து வந்த கர்த்தரானவர். எழுதுவாரு, வானத்தில் இருந்து வந்த கர்த்தரானவர். அவர் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர், அதுதான் யெகோவா, அதனுடைய நாமம். எபிரேய வார்த்தையோட பேர் யெகோவாங்க. அந்த யெகோவா தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவாய் அழைக்கப்படுகிறார். அவர் தான் மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அது யார்? இந்த மெஸ்ஸியாவாய் இருக்கிற கிறிஸ்து. மேசியாவாய் இருக்கிற கிறிஸ்து. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். எங்க சிலுவையிலே கிறிஸ்து பிசாசுடைய தலையை நசுக்கிறது ஏதேன் தோட்டத்தில் சொல்வார். என்ன வேதத்தை ஆழ்ந்து நீங்க தியானிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்து தான் மைய பொருள், இயேசு கிறிஸ்து தான் மைய பொருள். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியுமாய் இருக்கிறார். மூவரில் ஒருவராய் இருக்கிறார். ஒருவர் 3 தன்மை உடையவர்கள், 3 நிலைகளை உடையவர்கள்.
மையப்பொருள் இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துல நீங்க எதை கேட்டால் அதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அடுத்தால வேதம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இல்லாமல் ஒருவன் என் பிதாவின் இடத்திற்கு வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். I am the life, I am the salvation, I am the truth. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். யார் சொல்ற? இயேசு சொல்றார். என்னை அல்லாமல், நான் இல்லாம பரலோகத்துக்கு யாரும் வர முடியாது. இன்னும் இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருக்கும் அந்த ராஜ்யம் சொந்தம். ஏன்னா பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர், மனிதனாய் வந்தவர். வேதத்திலிருந்து பரலோகத்துக்கு போகும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ மீண்டும் வருவார், மீண்டும் வருவார், ராஜாதி ராஜா வருவார், நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருவார். அந்த கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்து அவரை என் தேவனாகிய கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷெமா இஸ்ராயேல் அதோனாய் எஹாதீம் எலோஹிம். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஷெமா இஸ்ராயேல் அதோனாய் எலோஹிம் எஹாதீம். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த தேவனாகிய கர்த்தரை, அந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். உண்மையா ஆராதிக்கிறோமா? அவர் உண்மையாய் ஆராதிப்போம், அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தலைகளுக்கு தாழ்ச்சி. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவிச்சு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை